வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நமக்கு வீர வணக்கம் நமக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அண்ணன் ஆதி திராவிடருக்கு வீர வணக்கம் அண்ணன் ஆதி திராவிடருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாய்ஸ் யூனியன் மாநில தலைவர் KRM ஆதி திராவிடர் அண்மையில் காலமானார். அமரர் ஆதி திராவிடருக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் நினைவஞ்சலி கூட்டம் ஒன்று சென்னை எழும்பூர் எக்ஸாம் மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாடு மின்சார வாரிய அம்பேத்கர் பணியாளர் மற்றும் பொறியாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு அதன் மாநில துணைத் தலைவர் டி. இருதயநாதன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சேகு தமிழரசன் ஜெய்பீம் முழக்கங்களுக்கிடையே ஆதி திராவிடரின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து மலர் அஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து அனைவரும் எழுந்து நின்று ஆதி திராவிடரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மௌன அஞ்சலி செலுத்தினர். இக்கூட்டத்தில் ஆதி திராவிடரின் மருமகனும் மனிதநேய மக்கள் கட்சி அமைப்பு செயலாளருமான ஹாலிம், தமிழ்நாடு மின்சார வாரிய பணியாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ராமச்சந்திரன், பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன், முதன்மை துணைத் தலைவர் நேருஜி, அமைப்பு செயலாளர் சசிகுமார், உதவி பொறியாளர்கள் வெங்கடேசன், சங்கர், ராஜேந்திரன், பிரபாகரன் ஆகியோர் ஆதி திராவிடர் தொழிலாளர்களுக்கு ஆற்றிய அர்ப்பணிப்பு மிக்க பணிகளை நினைவு கூர்ந்தனர். சென்னை மண்டல செயலாளர் கண்ணன் துவக்க உரையாற்றினார். இக்கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான பணியாளர்களும் பொறியாளர்களும் பங்கேற்று ஆதி திராவிடரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கூட்டத்திற்கு மகிமைதாஸ், RM சரவணன், விஜய ஆனந்தன், ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முடிவில் அனைவருக்கும் பூந்தமல்லி கோட்ட உதவி செயற்பொறியாளர் உமாச்சந்திரா நன்றி கூறினார். அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அபயத்திய கருத்து கருவு எல்லாத்தையும் ஒரு வச்சிருக்கோம். அன்பு பெரிய துணையாக இருக்கிறோம். அன்பு அவர்கள் இல்லாவிட்டால் இன்றைக்கு வரலாறு கிடைக்காம வச்சிருக்கோம். யாரும் பார்த்துருக்கீங்களா? அவர் என்ன பண்ணியிருந்தார் தெரியுமா? நான் இறந்து போனால் எப்படி இரங்கல் நிகழ்ச்சி நடத்தணும்ட்டு தேதியை மட்டும் விட்டுட்டு ஒரு மாடலே எழுதி வச்சிருக்காங்க. யாரெல்லாம் இரங்கல் இருக்கணும் லேட்டை மட்டும் விட்டுட்டு என் பிள்ளைகளுக்கு சொல்றேன், என் கட்சிக்காரங்களுக்கு சொல்றேன், இப்படிதான் இந்த மாதிரி இந்த ஊழல் எங்களுடைய எங்க ஊர்ல உயரத்துல தன்பாளர் தலைவர் நகர்மன்ற கொடுத்துருக்காங்க. அவர் படுக்கையில் உள்ள விருது பார்க்கணும் பெரிய போறப்ப நான் 40 நாள் கட்டினேன். அப்புறமா கேட்டு போனாங்க. அது சொல்லிடலாம் சொல்லலை. நான் இறந்து போனா வீட்டு பசங்க புத்தகம் பசங்க சந்தேகம் ஒரு நாள் நடந்து முன்னிருந்து புத்தக வெளிப்படுத்தான் அடக்கம். என்னவா சொல்ற? இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் எல்லாம் பார்த்து இயக்கம், அப்படிப்பட்ட இயக்கம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் எனக்கு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க இப்படி கேட்டவர்கள் இல்லை. நான் அதையே போய் அப்படியே போய் அன்னைக்கு போய் DKS கிட்ட சொல்லி அவர்களுடைய புத்தகம் அவர் நான் சரியா பார்த்துருக்கேன். கடைசி வரைக்கும் சொல்வாரு வழியில என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம். இன்றைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பிரச்சனைகள் போனால் நம்முடைய சமூகத்துக்கு இருக்கிற பிரச்சனைகள் பிரிட்டிஷ் காலத்தை விட ஆனால் இன்னமும் புரிதல் இல்லாமல் இனி போக அரசாங்கம் வேலைன்றத யாராலும் இப்போ வந்துப்போம்
நாங்க 2 பேரும் போராடி ஒரு 100 பேரை எம்ப்ளாய்மெண்ட்ல போட்டோம். இன்னைக்கு பேப்பர்ல என்ன வருது இப்பதான் இந்த மாதிரி நாங்க இப்ப நினைச்சு கூட நான் வந்து பேசுறது சொன்னேன். நம்ம நினைச்சு பார்க்க முடியுமாப்பா இதுக்கு மேல முடியும்னு? இனிமேல நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? நீயும் பெரிய போஸ்ட்ல வந்துட்ட, நானும் இருக்காங்க அந்த 100 பேருக்காக அந்த நாகை மேல இருக்க ஒரு 100 பேருக்கு மேல வாங்க முடியுமா? நடிச்சு கூட பார்க்க முடியும், கனவு கூட காண முடியாது. அப்படின்னா என்ன? நாம் வென்றிருக்கிறோமா, மெல்ல மெல்ல தேய்ந்து கொண்டிருக்கிறோமா? அதான் சொல்லுறேன். நினைச்சு கூட பார்க்க முடியாது. எல்லாம் தனியார் மயம். எலக்ட்ரிசிட்டி போர்டும் ஒரு கட்டத்துல என்ன ஆகும்? இப்ப நீங்க 1 லட்சம் கோடி கடன், அடுத்த ஆண்டுல இன்னும் 5 ஆண்டுல குறைந்தபட்சம் 2 லட்சம் கோடி கடன் ஆகும். இது யாருக்கு தெரியாது? அப்பொழுது உள்ளார்ந்த இது என்ன தெரியுமா? உள்ளார்ந்த என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா நாங்க திகாத ஆயிட்டோம். கல்யாணம் டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாய்ஸ் யூனியனுடைய மாநில தலைவராக இருந்து இந்திய குடியரசுக் கட்சியில் தமிழ் மாநில இணை செயலாளராக எங்களுடன் பணியாற்றிய மாவீரர் அண்ணன் ஆதி திராவிடன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு தலைமையை அழைத்திருக்கிறார்கள். இது தர்மசங்கரமான இருக்கிறது. ஏனென்றால் ஆர்ப்பாட்டம் மரியாதை ஒரு நாள் 10 நாள்லாம் தலைமையாக சந்தோஷமா இருக்கலாம். இது போன்ற நம்முடன் கடந்த 30 ஆண்டுகளாக பணியாற்றிய இந்த சமூகத்துக்காக, மின்சார வாரியத்தில் உள்ள மக்களுக்காக, எல்லா மக்களுக்காகவும் போய் குரல் கொடுத்த ஒரு தலைவர் அவர் நம்மளை விட்டு திரும்பி இன்னைக்கு நம்முடைய இல்லாத நிலையில் நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். அவருக்கு ஏன் நடத்துறோம்னா, அவர் நம்ம கூட பழகும் போது அவர் நம்ம கூட இருந்த அன்பு, பாசம், போராட்ட குணம் இதெல்லாம் நினைக்கும் போது அவர் என்றுமே நம்மளால மறக்க முடியாது. யாரெல்லாம் விளிம்புநிலை மக்களோ, யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்களோ, அவர் ஜாதியெல்லாம் கேட்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறவங்க உதவி பண்ணார். வேலை வாங்கி கொடுத்தது எனக்கு தெரியும், அதை பத்தி சொல்லியிருக்கிறார். குடும்பம் ஒன்றும் கஷ்டப்படல, மகன் மருத்துவப்படுறான், ஆனால் பெரிய அளவு இல்லை. சொந்த அந்த வீட்டை கூட இஎம்ஐ போட்டு கட்டி தான் அவர் வீட்டு வாங்கினார், டியூ கட்டி தான் வீட்டு வாங்கினார். அப்படிப்பட்ட ஒரு தன் செஞ்ச அந்த பொது வாழ்வில் ஒரு சுத்தமான ஒரு வீரர் என்பது மாட்டுக்கு இருக்கிறது. அடிக்கடி நான் என்ன சொன்ன ஒரு விஷயம், அவர் இத்தனை கட்சிகளில் பயணப்பட்டாலும் தன்னை பெருமையாக நினைத்தது இந்த அம்பேத்கர் யூனியனை பற்றி தான். எனக்கு நாங்கள் இன்றைக்கு உதவி செயற்பொறியாளராக இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த மின்சார வாரியத்தில் SC/ST கூடிய பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இருவர் காரணம். ஒன்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சேகு தமிழரசன் அவர்களும், மற்றொருவர் KR ஆதி திராவிடர் அவர்கள். அவர் நல்ல ஒரு ஹாக்கி பிளேயர். நாங்கள் எண்ணூரில் அவர் வந்து ஒரு ஹாக்கி டீம் ஏற்படுத்தி அவர் வந்து டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இடது பக்கம் கீழே கோலிக்கு அடுத்ததாக இவர் நிற்பார். இவர் அந்த உருவத்தை அவருடைய வயிறு கொஞ்சம் தொப்பையாக இருக்கும். அப்போவே அந்த சின்ன வயசுலேயே அந்த ரிசாரியும் அந்த சஸ்தி போட்டுட்டு அவர் நின்னாருனாவே எதிரில் வர பிளேயர் அசலுமா. அவர் அப்படி ஒரு ரியாக்ஷன் இருப்பார் பாருங்க. உண்மையில அவ்வளவு சிறப்பா ஒரு விளையாட்டு எங்கன்னாலும் அவருக்கு அந்த விளையாட்டு அவ்வளவு ஆர்வம். சவால்களை அரசு ஊழியராகவும் வெகுஜன மக்களுக்காகவும் நாம் எப்படி